ஆஸ்துமா, அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ரெஸ்போக்கல் கஷாயம். இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்த்துடலாம். கரிசாலை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். அதிமதுரம் பொடி, அதோட ஆடாதோடை பொடி. ஸோ ஆடாதோட இலையா வந்து நிறைய இடங்களில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்தலாம். கண்டக்கத்திரி, நெல்லி வற்றல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி இப்போ வந்து சூர்ணமாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த சூர்ணத்தை வச்சு கஷாயம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஒரு 200 ml தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ தண்ணி வந்து லைட்டாக சூடான உடனே நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு சூர்ணம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷாயம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தோட கொஞ்சமாக தேன் கலந்துக்கலாம். ஸோ தேன் கலந்துட்டு இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு அப்பப்போ இந்த பிரச்சனை திடீர்னு வரும். அந்த மாதிரி சமயங்களையும் இந்த பொடியை வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கஷாயமாக்கி ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம்.